கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற பெரியோர்களுக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை நீங்கள் கால் பண்ணிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். கால் பண்ண எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஒரு விசை கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லா அன்பின் பிதாவே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய நன்மை எங்களுக்கு உண்டாகுவதாக. இந்த நாளில் உங்கள் கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. கர்த்தாவை எங்கள் மேலே வைத்த திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி. உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியா இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நேரத்தை எங்களுக்கு விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியா போதிக்கும்படியா எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம வாசித்தோம் ஸ்தோத்திரம் யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த டிவிக்கு முன்பதாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இங்கே விசேஷித்தமாய் பார்க்கிறோம். யோசுவாவோடு கூட பேசுகிற தெய்வத்துடைய சப்தத்தை கேட்குறோம். தெய்வ சப்தம் காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ணக்கூடிய வார்த்தை, பெண் மான்களை ஈனச் செய்கிற தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தை இங்கு நம்ம பார்க்கிறோம். மோசையோடு கூட அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை முச்சடிவு நடுவில் மோசையோடு கூட வார்த்தை வெளிப்பட்டது போல ஸ்தோத்திரம் இங்கு யோசுவாவோடு கூட வார்த்தை வெளிப்படுவதை காணப்படுது. அங்கு ஹோரத் பர்வதத்தில் தெய்வத்துடைய சப்தம் வெளிப்பட ஆரம்பித்தது. இங்கு ஸ்தோத்திரம் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக இருக்கிற சூழ்நிலையில் மோசை எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதும் மோசை கானான் தேசத்தை பார்த்ததோடு கூட இந்த பூமியில் எடுத்துக்கொள்ள കഴിயும் போது யோசுவாவோடு கூட தெய்வத்துடைய சப்தம் உண்டாகிறது. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இங்கு நம்ம பார்க்கிறோம் மோசையோடு கூட இருந்தது போல. ஒன்று, மோசையோடு கூட இருந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யோசுவாவோடு கூட இருப்பேன். ரெண்டாவது நம்ம பார்க்கும் மோசை, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் என்ன செய்வதில்லை, உனக்கு முன்பாக ஒருவன் என்ன செய்யலை, எதிர்த்து நிற்பதில்லை. யாரும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கிறோம் மோசைக்கு தேவன் கொடுத்த அதே ஒரு பொசிஷன் இல்லைன்னா ஒரு அதிகாரத்தை இங்கு தேவன் யாருக்கு கொடுக்கிறார்னா மோசைக்கு கொடுக்கிறார். ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரக்கூடிய ஒரு யாத்திரை, 40 வருஷம் யாத்திரையில் கானான் தேசத்தை பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதியான குவாலிட்டி கொடுப்பதற்காக இங்கு யோசுவாவை பார்க்கிறோம். இப்போ அடுத்த ஸ்தானத்துடைய ஒரு லீடர்,
மோசே மரித்த கழிஞ்சி இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல லீடர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர் எப்போதும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு விலகாதவராய் இருந்தார். ரெண்டாவது, இவர் சமாதானம் பண்ணுகிறவராய் இருந்தால். கானான் தேசத்தை உற்று பார்த்துட்டு வரும்போது 10 பேர் துர்ச்செய்தியை அறிவிக்கும் பொழுது காலேபும் யோசுவாவும் நற்செய்தியை அறிவித்ததை காண முடிகிறது. சீனாய் மலையில் மோசே 40 நாள் இருக்கும்போது அடிவாரத்திலே மிருகங்கள் மத்தியிலேயும் ஒரு காட்டுக்குள்ள அவர் மலையின் அடிவாரத்திலே மோசேக்காக காத்திருந்ததை காண முடிகிறது. இப்படி ஸ்தோத்திரம், யோசுவா அந்த வனாந்தர யாத்திரையில் ஒரு நல்ல ஒரு தெய்வத்தோடு கூட அதிகமாய் ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு மனுஷன், இல்லை தெய்வத்தோடு கூட சேர்ந்திருந்த ஒரு மனுஷன். அப்போ தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அடுத்த லீடரை காணும்போது அந்த 6 லட்சம் புருஷர்களில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல மனுஷனை பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் இந்த யோசுவாவை தான் தேவன் பார்த்தார். அப்போது இந்த யோசுவாவை தேவன் பார்த்து இவரை அடுத்த ஸ்தானத்துக்கு கானான் தேசம் பிரவேசிப்பதற்கு ஒரு நல்ல லீடரை தேவன் தெரிந்தெடுத்த இந்த யோசுவாவை தான் நம்ம காண்கிறோம். அதனால தான் யோசுவா அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு முன்பதாய் ஒருவனை எதிர்த்து, ஆனால் மோசைக்கு முன்பதாய் ஜனங்கள் எதிர்த்து நின்றதை காண முடியுது. கானான் தேசத்துக்கு போயிட்டு உற்று பார்த்துட்டு வரும்போது 10 பேரும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை காண முடியுது. மோசைக்கு விரோதமாக எழும்பின போது இந்த யோசுவாவும் காலேபும் தான் அந்த ஜனத்தை சமாதானப்படுத்தினதை காண முடியுது. ஒரு பக்கம் மீரியா, ஒரு பக்கம் இப்படி பல மோசையோடு கூட எதிர்த்து நின்ற சூழ்நிலைகளில் சொல்ல, உனக்கு முன்பாக ஒருத்தனும் எதிர்த்து நிற்பதில்லை. ரெண்டாவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. என் அங்கலாய்ப்பு வேதனை அறிந்து எகிப்து ஜனத்தை விடுவிக்கும்படியாய் மோசையை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆனால் மோசையோட டெட்பாடிய தேவன் வாதாடினதை யூதாவுடன் நம்ம காண்கிறோம். அப்படி இந்த ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைகள் மத்தியில் தான் அடுத்த லீடர் ஸ்தானத்தை ஏற்றெடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டாம் என்கிற சூழ்நிலைகள் மத்தியில் நிற்கிற ஒரு காலகட்டத்தில் தான் என் தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம். இவருக்கு முன்பதாய் ஒரு எரிகோ மதில் இருக்குது, ஆயி பட்டணம் இருக்கிறது, யோர்தான் நதி இருக்கிறது, பல ஒரு 4 விதமான எரிகோ, இப்படி 4 விதமான சூழ்நிலைகள் கழிந்துதான் இவர் கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியும். இப்போ கானான் தேசம் பிரவேசிப்பதற்கு 4 விதமான தடைகள் அவங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் அவங்களுக்கு செங்கடலுக்கு முன்பதாய் முறுமுறுத்தார்கள். மாறாவின் தண்ணீருக்கு முன்பதாய் முறுமுறுக்கதை காண முடிகிறது. தண்ணீரிலே அவங்க முறுமுறுக்கிறதை காண முடியுது, தாகமாக இருக்கும் பொழுது. இப்படி பலதையும் இந்த யோசுவா கண்டதுனால யோசுவாவு இந்த ஜனத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் மனுஷன் முகத்தை பார்க்கும்போது என் தேவன் அந்தரங்கத்தை அறிகிறார். யோசுவாவுடைய இருதயத்தை அறிந்து, யோசுவாவுடைய இருதயத்துடைய பலகீனத்தை கண்டு, யோசுவாவுடைய இருதயத்துடைய அங்கலாய்ப்பை கண்டு என் ஆண்டவர் யோசுவாவோட பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு
இந்த மோசைக்கு முன்பதாய், ஒரு யோர்தான் நதிக்கு முன்பதாய், ஒரு எரியோவுக்கு முன்பதாய், ஒரு ஆய் பட்டணத்துக்கு முன்பதாய் ஜனங்களை வழிநடத்துவதற்குள்ள அதிகாரத்தை தேவன் மோசைக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். வாக்தத்துக்கு முன்பதாயிருக்கிற, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்த அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு நம்ம பார்க்கிறோம், சதா நாட்களிலும் இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருக்கிற தெய்வம் இந்த நாட்கள் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, யோசுவாவுக்கு முன்பதாய் கரண்டு புரண்டு வருகிற ஒரு யோர்தான் நதி எப்பெல்லாம் அறுவடை வருமோ, அந்த அறுவடைக்கு முன்பதாக இந்த யோர்தான் நதி அறுப்பு காலம் வரும்போது அதில் வாசிக்கிறோம், இந்த நதி வரும். இப்போ இந்த நதியை கடக்கணும். இந்த நதியை கடக்கணும்னா ஏறக்குறைய 300 மீட்டர் வேகத்தில் 300 அடி அந்த ஆற்றுடைய வீதி. இப்படி சோத்திரம் இந்த நதியில் வரக்கூடிய தண்ணீரை யாராலையும் கடக்க முடியாத ஒரு அனுபவம். இப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தினுடைய ஆற்றை கடக்கணும்னா யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே இந்த யோர்தானை கடக்காமல் வாக்தத்தமான கானான் தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொன்னால், இந்த கானான் தேசத்தை நீங்கள் இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்றா முதல் உடன்படிக்கை பெற்று எடுத்து ஆசாரியனை முன்னாடி போய் சொல்லி, ஆசாரியன் அந்த காலை உடன்படிக்கை பெட்டி எடுத்து சுமந்து கொண்டு முதல் ஸ்டெப்பு தண்ணீரில் யோர்தான் நதியில் கால் வைக்கும்போது எங்கிருந்த நதி உருவாகினதோ அந்த இடத்துல ஒரு ப்ளோக்காக நிற்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்குடைய வாக்குத்தத்தங்கள் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பதும், தெய்வம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம் இருக்குன்னு சொன்னால், இஸ்ரவேலை உயர்த்துவது தெய்வத்துக்கு சித்தமான்னு சொன்னால், உங்களுக்கு முன்பாக தெய்வ பிள்ளைகளே, தெய்வம் உங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடி, தெய்வத்துடைய நன்மை ஏதேன் தோட்டத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி, தெய்வத்தோடு கூட இருக்கிற ஐக்கியப்பட விடாதபடி, தெய்வத்துடைய பிள்ளையாக மாற விடாதபடி, தெய்வத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாதபடி, இப்படி சில ஸ்தோத்திரம் எப்பெல்லாம் அறுவடை வருமோ அப்போதெல்லாம் யோர்தான் நதி வருவது போல இயேசுவின் நாமத்துமே இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் வரும்பொழுது, அந்த நேரம் உங்களுக்கு அநேக தோல்விகள் உண்டாகுது. உங்களுக்கு பிளஸ்ஸிங் வருகிற சூழ்நிலை வரும்பொழுது சில போராட்டங்கள் வருகிறது. இதெல்லாம் கரண்டு புரண்டு வருகிற நதிகளை போல சத்ரு பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவார். இல்லைன்னா எபேசியர் 6:12 சொல்லுகிறது, வாசிக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம் உண்டு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடு கூட போராட்டம் உண்டு சொன்னது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தீர்மானிக்கிறோம், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கும் என்று சொன்னான். நன்மை வரும்போது சில வாசல்கள் அடைக்கப்படுகிறது, நன்மை வரும்போது வீணான செலவுகள் உண்டாகுது, நன்மைகள் வரும்போது போராட்டங்கள் கடந்து வருது, நன்மைகள் வரும்போது எந்த விதத்திலும் தோல்விகள் வருது. இயேசுவின் நாமத்துமே நன்மையுடைய வழிகள் வரும்போது அடைக்கப்படுகிறது. இப்படி பல யோர்தான் நதியை போல பல விஷயங்களுக்கு முன்பதாய் இந்த ராத்திரி வேளையில் பாரத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளே,
என் ஆண்டவர் இன்றைக்கு யோர்தான் நதியை கடக்க செய்த கர்த்தர் ராத்திரி வேளையில் உங்களுடைய விஷயங்களுக்கு முன்பதாய் என் தேவன் உங்களுக்காக ஒரு மறுபடி தருவதற்காக என் தேவன் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு முன்பதாக இருந்த யோர்தான் நதியை கடந்த அவர் வாக்குத்தத்தம் என்று சொன்னார். இம்மானுவேல் கூட இருப்பார் என்று சொன்னார். நமக்கு முன்பதாக இருக்கிற சில நதிகளை ஜெயிக்க முடியும். பிரைசலேனா 300 அடி வேகம் 300 அடி வீதி உள்ள ஆற்றை கடக்க முடியாது. இன்றைக்கு உலக மனுஷன் கடக்க முடியாத சிலவற்றை நீங்களும் நானும் கடந்து அக்கறைக்கு போகிறோம் என்று சொன்னார். இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது, அக்கறைக்கு போகும்போது சில காற்றும் புயலும் அவருடைய வாழ்க்கையில் அடித்த போது படகுல தெய்வம் இருந்ததுனால அந்த படகு மூழ்கி போகாதபடி இயேசுவின் நாமத்துமே அந்த படகு அக்கறைக்கு போச்சுன்னா, இந்த வருஷத்தில் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாய், உங்கள் நன்மைக்கு முன்பதாய், உயர்வுக்கு முன்பதாய் இயேசுவின் நாமத்துமே சில கரண்டு புரண்டு வருகிற சத்துருடைய பலவித தடைகளை இயேசுவின் நாமத்துமே இந்த ராத்திரி வேளை சத்துடைய வல்லமைகளும் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்துமே நிர்மூலமாக்கி இருக்கிறோம். உடாவானா ரீகாவானா இயேசுவின் நாமத்து மேல் விசுவசிங்க. அது எரிகோ மதில இடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய கோட்டை. ஸ்தோத்திரம். அந்த எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு யோசுவா சிலரை அனுப்பி எக்காலத்தை ஊதி 7 தடவை சுற்றி அந்த இடத்துல பிரைசலோ யோர்தான் நதி இடிஞ்சு அந்த ஸ்தோத்திரம் எரிகோ மதில் இடிஞ்சிச்சுன்னா, இயேசுவின் நாமத்து மேல் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மதில்களை இடிப்பதற்கு ஒரு துதிக்கிற பிள்ளை, ஒரு ஆராதிக்கிற பிள்ளைகள், ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மதில்கள் இடியும் இயேசுவின் நாமத்துமே. ஓ பிரைஸ்லோ, சில மதில்கள் சத்துரு கொண்டு வந்திருக்கு, சில கோட்டைகள் எரிகோ மதிலே போல இன்றைக்கு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்கள் நம்மளை பெற்றுக்கொள்ள விடாதபடி, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடி, அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி உள்ள மதில்களை இந்த நாளில் தெய்வம் இடித்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் இன்றைக்கு நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதித்த போது சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் நடுங்க ஆரம்பித்தது, சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்தது, அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது சில பந்தனங்களுடைய கட்டுகளை என் தேவன் உடைத்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். தரிசனத்துள்ள கண்ட தெய்வ பிள்ளையே, வாக்குத்தத்தமுள்ள தெய்வ பிள்ளையே, வெளிப்பாடுள்ள பிள்ளையே, இயேசுவின் நாமத்திலே சோர்ந்து போகாதபடி தெய்வத்தை ஆராதித்து தெய்வத்தை துதிக்கும் பொழுது அவர் எக்கால ஊதின போது ஓ இயேசுவின் நாமத்திலே அந்த மாதிரி இடிய ஆரம்பித்ததுண்டா. இந்த ராத்திரி வேளையில் இயேசுவின் நாமத்திலே பாரத்தோடு கூட பல வருஷங்களாய் ஒரு நன்மையும் என்னுடைய குடும்பத்தில் இல்லை, ஒரு உயர்வுகள் எனக்கு இல்லை, தலைமுறைகளுக்கு இல்லை. ஓ இயேசுவின் நாமத்திலே இப்படி சில வாக்குவாதத்துடைய மதில்களை இயேசுவின் நாமத்தில் விசுவசித்தீங்கன்னா அந்த மதில்களை தகர்த்து எறிகிற ஒரு தெய்வம் இந்த ராத்திரி வேல் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன தெய்வம் இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையை தேவ சத்தத்தை கேட்டு இன்றைக்கு எனக்கு முன்பாக தான் இருக்கிற பிசாசு சிறைச்சாலைக்குள்ளாய் ஓ பிரைசலோ திருமணம் முடியாதவர்களுடைய சிறைச்சாலையுடைய அனுபவங்கள், கட்ட பாரத்துடைய அனுபவங்கள், இப்படி பல ரீதியில் பிசாசு ஓ இன்றைக்கு நம்முடைய சுயத்தினாலையும் பிரைசலோ நம்மளை சத்துருனாலையும் நம்ம பல ரீதியில் ஓ கட்டியிருக்கிற கட்டுகள் இருந்து இந்த ராத்திரி வேளையில் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
இயேசுவின் நாமத்துமே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விடுவிக்க வல்லவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தோடு கூட சேர்ந்து இன்றைக்கு சில மாதிரிகளை இடிப்போம். இயேசுவின் நாமத்துமே பைனான்ஸுடைய தடைகளை கொண்டு வந்த மாதிரிகளை இடிக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாத மாதிரிகளை இடிக்கும்படியா ஓ இயேசுவின் நாமத்துமே நீங்க தெய்வத்தை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட முழு சரீரத்தோடும் தெய்வத்தை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். சில சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள் ஓ இயேசுவின் நாமத்துமே சில கட்டுகள் ஓ ஹல்லேலூயா வெளிப்பாடுல ஆண்டவர் சொல்கிறார். இந்த ராத்திரி வேளையில தீர்மானம் எடுப்பீங்கன்னா என் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிப்ப மாத்திரமல்ல, அங்கு ஒரு சாட்சி உண்டாகுவது போல நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா தடைகளுக்கு முன்பதாய் எரிகோ மதிலுக்கு பின்பதாய் ஒரு மகிமை வெளிப்படும். இயேசுவின் நாமத்து மேல் ராத்திரி வேளையில டிவியில தேவ சமூக தேவ சத்தம் கேட்கிற தேவ பிள்ளையே, இப்ப இருக்கிற மாதிரிகளை தேவன் இடித்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எரிகோ மதிலை தகர்த்த தெய்வம், உங்களுடைய மாதிரிகளை தேவன் இடித்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன். யோசுவா எந்த இடத்திலே தெய்வம் யோசுவா விட்டு விலகி போகாதபடி, யோசுவாவை கைவிடாதபடி யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த ராத்திரி வேளையில் என் அருமையான தேவ பிள்ளை, தெய்வம் கூட இருப்பது, தெய்வம் உங்களோடு கூட வாசம் பண்ணுவது, உங்களை நடத்துவது, அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. மோசையோடு கூட இருப்பேன். இந்த ராத்திரி வேளையில் ஜீவனில் தெய்வம் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளை யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளை, நீங்கள் விசுவாசிக்கும் என்னை எல்லாரும் கைவிடுவாங்க. என்னை கைவிடாத ஒரு தெய்வம் மாத்திரம். இந்த பூமியில் மனுஷர்கள் எல்லாம் வாக்கு கொடுக்கிற எல்லாம் மாறும் பொழுது அவர் சொன்ன, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. தேவன் எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கத்திலையும் எந்த நன்மையிலையும் எந்த சூழ்நிலைகளையும் ஆராதிக்கிற கர்த்தரை கைவிட மாட்டான். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். மோசையோடு கூட இருந்த தெய்வம், யோசுவாவோடு கூட இருந்த தெய்வம், இந்த ராத்திரி வேளையில் அந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாய் ஒரு எரிகோ மதிலே போல, ஒரு யோர்தான் நதியை போல, ஒரு பட்டணத்தை போல பலதையும் வேதனையோடு கூட வாழ்க்கையில் உயர்வு இல்லை, வாழ்க்கையில் நன்மை இல்லை. ஓ பலவித இயேசுவின் நாமத்தில் ஒரு யோர்தான் நதியுடைய அனுபவமாக இருப்பில்லைன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஐயோ எல்லாம் நல்லது போல வருது, கடைசி எனக்கு நடக்காம போகுது. சில உயர்வுகள் பிஸ்னஸில் ஒரு நல்லது வர போல இருக்குது, தோல்விகள். இயேசுவின் நாமத்திலே மோசையோடு கூட இருந்திருக்கிற தெய்வம், அந்த தெய்வம் இந்த ராத்திரி வேளையில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் கைவிடாத தெய்வம், அந்த தெய்வம் விலகாத தெய்வம். இந்த ராத்திரி வேளையில் பலரும் தெய்வங்களும் பல மனுஷர்களும் பலருடைய வாக்கு பழைய சாக்காய் மாறுகிற அனுபவத்தில் பலருடைய வாக்கு பலதை நம்பி தோல்வியடைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
கடபாரத்தை கொடுத்து பயப்படாங்க, வேண்டாம், கர்த்தர் நடத்துவான். பலவிதமான பயம் இருக்கா, எனக்குள்ள பயத்தின் ஆவி இல்லை, எனக்குள்ள பலத்தின் ஆவி, அப்பா பிதாங்கிற புத்திர சுகாரத்தின் ஆவி, பரிசுத்தாத்மாவுடைய ஆவி என்னோடு கூட இருக்குது. அது என்னை விட்டு விலகாதது, அது என்னை கைவிடாத அந்த பரிசுத்தாத்மா இம்மானுவேல் கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஒருபோது கைவிடாதபடி எந்த சூழ்நிலை பாரமான எவ்வளவு விஷயங்கள் அவர் பஞ்சையை போல மாற்றுகிற கர்த்தர் ஒரு வேறுபாடோடு கூட தெய்வத்துக்காய் நிற்கிற பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற மரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு எரிகோ மதிலுக்கு தகர்த்த தெய்வம், ஒரு ஆயி பட்டணத்தை தகர்க்கிற தெய்வம், எரிகோ மதிலை தகர்க்கிற தெய்வம். இன்றைக்கி நம்முடைய சாபங்களை தகர்த்தெறிகிறவர், நம்முடைய பாவத்தை தகர்த்தெறிகிறவர் இயேசுவின் நாமத்திலே. ஜீசஸ் பலதை நம்மளை விட்டு மாற்றுகிற தெய்வம். இன்னைக்கு மறுரூபமாக்குற ஒரு நேரம். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? அவர் என்னை விட்டு விலகாதவர், அவர் என்னை கைவிடாதவர், அவர் ஒருபோது என்னை கைவிடுவார். ஜெபிக்க, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் மோசையோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல, ஆண்டவரே இம்மானுவேல் அவர் என்னோடு கூட இருப்பவர். எனக்கு முன்பதாய் பலவித போராட்டங்கள், பலவித தூக்கம் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் பலவித போராட்டத்தோடு கொடுக்க தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்திலே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலகீனத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ கடபாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும், வீடுகள் இல்லாத அனுபவத்தில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தாவே, இந்த வேலையில் ஆண்டவர் ஒரு பலப்படுத்தி சகாயம், டிவிக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடாதபடி விலகாதபடி கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.